3x3 க்யூப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து முதல்ல இந்த ரோவை மட்டும் சேர்க்கணும். ரெண்டாவது இந்த 2 ரோவை சேர்க்கணும். மூணாவது ஃபைனலாக இந்த பாட்டம் போர்ஷனை சேர்க்கணும். இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான மெத்தட் இருக்குது. நம்ம வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. இது வந்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை, யார் வேணாலும் சேர்க்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்கிட்டால் போதும். ஃபார்முலாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஆனால் ஃபார்முலா மாதிரி கற்றுக்காம நாம் வந்து பண்ணுற விதத்தை அப்படியே மெமரி பண்ணிட்டோம்னா இது வந்து ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோ மட்டும் நாம் சேர்க்க கரெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் இது வந்து கலைச்சிட்றேன் க்யூபை. க்யூபை கலைச்சிட்டேன் நான். இப்போ வந்து ஏதாவது நீங்கள் ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கங்க. நான் அதை வந்து நம்ம வந்து இந்த டாப் போர்ஷனில் சேர்க்கணும். நான் வந்து ரெட்டு வந்து எடுத்துக்கிறேன். இந்த ரெட்டு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து ரெட்டு. இப்போ இங்கே ரெட்டு வரணும், இங்கே ரெட்டு வரணும், இங்கே ரெட்டு, இது எல்லா போர்ஷனுமே ரெட்டு வரணும். அது மாதிரி இப்போ செய்ய போகிறேன். இப்போ வந்து அதுக்கு என்ன ஃபார்முலாம்னா ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிற போர்ஷன் இங்கே வரும், இங்கே இருக்கிறது இங்கே வரும், இங்கே இருக்கிறது இங்கே வரும். அதே மாதிரி இங்கே இருக்கிறது இங்கே கொண்டு வரலாம், இங்கே இருக்கிறது இங்கே கொண்டு வரலாம். இந்த ஃபார்முலா பேர் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ நான் வந்து ஒரு காயின் இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வர போகிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை வந்து இந்த பக்கம் ரைட் சைடு மறைச்சி வைக்கணும். ஏன்னா இது வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. அதனால் இதை வந்து ரைட் சைடு கொண்டு வரலாம். அதான் ஹைடு பண்ணுறோம். இப்போ நான் ஹைடு பண்ணுறேன். ஓகேவா? அடுத்தது வந்து இந்த போர்ஷனை கீழே கொண்டு வர்றேன். இப்போ வந்து ஹைடு பண்ணினதை மறுபடியும் திருப்பி கொண்டு வாங்க. ஓகே, கொண்டு வந்துட்டேன். இப்போ கொண்டு வந்ததை இதை அப்படியே ரைட்டில் லெஃப்டில் ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகேவா? கீழே இருந்தது இந்த பெர்சன் மேலே வந்துடுச்சு. ஓகே, அடுத்தது ஏதாவது காயின் இருக்கான்னு பார்க்கலாம். இது வந்து ரெட் காயின் இங்கே இருக்குது. இந்த போர்ஷனை வந்து இங்கே கொண்டு வரலாம். இப்போ வந்து இது வந்து சென்ட்ரலில் இருக்கிறதுனால ஒன்று இப்படி பண்ணலாம், இல்லைன்னா இப்படியும் பண்ணலாம். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி இருக்குது. நான் வந்து இப்போ ரைட்டில் கொண்டு போக போகிறேன். ஓகே, இதை வந்து கீழே இறக்குங்க. இந்த போர்ஷனை மட்டும். ஓகேங்களா? இப்போ இதை மறைச்சி வச்சதை திரும்பவும் கொண்டு வாங்க. இப்போது இந்த சென்டர் பாயிண்ட்டை மேலே எடுத்துங்க. ஓகேங்களா? இங்கே இருந்தது வந்து இங்கே வந்துடுச்சு. இப்போ வந்து 3 க்யூப் வந்து சேர்ந்துச்சு. நீ அடுத்தது ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இது இருக்குது. இதை வந்து இந்த போர்ஷனில் கொண்டு வரலாம். இப்போ வந்து இது ரைட் சைடில் இருக்குது. அந்த ரைட் சைடில் இருக்கிறத வந்து நான் மறைக்கிறது லெஃப்ட் சைடில் மறைக்கணும். அதான் மறைச்சிட்டேன். அப்புறம் இங்கே மேலே இருக்கிறத கீழே கொண்டு வாங்க. இப்போ ஹைடு பண்ணினதை திரும்பவும் ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போது மேலே கொண்டு வந்ததை திரும்பவும் மேலே எடுத்துங்க. இப்போ வந்து இங்கே இருந்த காயின் வந்து இங்கே வந்துடுச்சு. இப்போ ரெட்டு வந்துடுச்சு. இதுதான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. இப்போ வந்து வேறு ஏதாவது காயின் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ஒரு காயின் இருக்குது. இந்த காயின் வந்து இங்கே கொண்டு வரலாம். ஆனால் இங்கே வந்து ஏற்கனவே இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணலாம்னா இதை வந்து இப்படி பண்ணலாம். இப்போ வந்து இங்கே வந்து ஒயிட் தான் இருக்குது. நம்மளுக்கு தேவையில்லாத காயினை இதை வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து இதை வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால இதை வந்து ரைட் சைடு கொண்டு போய் மறைச்சி வைங்க. இப்போ மேலே இருக்கிறத கீழே இறக்குங்க. இப்போ மறைச்சி வச்சதை திரும்பவும் கொண்டு வாங்க. இப்போ அதையே மேலே எடுத்துங்க. ஓகேங்களா? இந்த போர்ஷன் சேர்ந்துருச்சு. இன்னும் வந்து 3 க்யூப் மட்டும் நம்மளுக்கு சேர்ந்துச்சுன்னா டோட்டலாக க்ளோஸ். இப்போ அடுத்த காயின் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த காயின் இங்கே இருக்குது. இது வந்து திரும்பி இருக்குது. ஸோ இது வந்து ரெட்டு வந்து மேலே வரணும், க்ரீன் வந்து கீழே வரணும். ஸோ இது மாதிரி இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் ஐடியானா இந்த காயினை வெளியே எடுத்துடணும். வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இதை வந்து இந்த போர்ஷனை மட்டும் கீழே நகர்த்துங்க. கீழே நகர்த்திட்டிங்களா?
இப்போ வந்து லெஃப்ட்டோ அல்லது ரைட்டோ திருப்பி விட்டுட்டு திரும்பவும் மேலே கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? இப்போ வேற காயின் வந்து அதே வேற காயின் வந்து ட்விஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதையும் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணி களைச்சி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ வந்து ரெட்டு வந்து இங்கே இருக்குது. இந்த ரெட்டு வந்து நாம் இங்கே கொண்டு வரலாம். இது வந்து சென்டராக இருக்கிறதுனால ஒன்று ரைட்டில் மறைச்சி வைங்க, இல்லைன்னா லெஃப்டில் மறைச்சி வைங்க. நான் வந்து ரைட்டில் மறைச்சி வைக்க போகிறேன். இந்த போர்ஷனை கீழே நகர்த்துங்க. இப்போ மறைச்சி வச்சதை ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இதையே மேலே கொண்டு போங்க. ஓகேங்களா? இந்த காயின் இங்கே ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அடுத்த காயின் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த காயின் இங்கே இருக்குது. ஆனால் இது வந்து மாறி இருக்குது, ட்விஸ்ட்டாக இருக்குது. இது வந்து ரெட்டு வந்து மேலே வரணும், எல்லோ வந்து கீழே வரணும். ஸோ இதை வந்து இந்த காயினை வந்து நாம் கலைக்கணும். கலைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கீழே கொண்டு வாங்க, லெஃப்டில் ரைட் பண்ணுங்கள், இதை மேலே ஏற்றுங்க. இப்போ வந்து அந்த காயின் வந்து கீழே போயிடுச்சு. காயின் அங்கே இருக்குதுன்னா இங்கே வந்துடுச்சு. இங்கே வந்துடுச்சு இந்த காயின். நான் மறைச்ச காயின் இந்த கண்டு வந்துடுச்சு. இது வந்து மறைஞ்சிருக்குது. ஸோ இதை என்ன பண்ணணும்னா இதை வந்து திரும்பவும் ட்விஸ்ட் பண்ணணும். திரும்பவும் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? திரும்பவும் கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. ஓகேவா? இப்போ வந்து ரெண்டு காயின் வந்து இது ஓகே, இது ஓகே. இப்போ வந்து இந்த காயின் இங்கே வரலாம் ஏற்கனவே, ஆனால் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று இங்கே வரணும், இல்லைன்னா இங்கே வரணும். ஸோ இப்படி திருப்பிக்கிங்க. இந்த காயின் நம்ம தாராளமாக இங்கே கொண்டு வரலாம். இங்கே கொண்டு வர்றதுக்கு நாம் ரைட்டில் மறைச்சி வைக்கிறீங்க, இதை கீழே இறக்குறீங்க, திரும்பவும் இதை கொண்டு வர்றீங்க, திரும்பவும் மேலே ஏற்றிடுறீங்க. இப்போ கொண்டு வந்தாச்சா? அடுத்த காயின் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா? இங்கே இருக்குது. இந்த காயின் இங்கே கொண்டு வரலாம், இங்கே கொண்டு வரலாம், ஆனால் ஏற்கனவே அது இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இதையும் நகர்த்துங்க. இது காலியாச்சா? இது வந்து இங்கே கொண்டு வரலாம். இதை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? இதை ரைட்டில் மறைச்சி வைங்க, இதை கீழே நகர்த்திங்க. இப்போ மறைச்சி வச்சதை ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ மேலே ஏற்றிங்க. இப்போ எல்லா க்யூபும் சேர்ந்துருச்சு. இது ஒன்று மட்டும்தான் பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் உள்ள காயினுக்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எங்கேயுமே தெரியல. கீழே இருக்கான்னு பாருங்கள். கீழே இருக்குது. ஓகே, இதை வந்து நாம் மேலே கொண்டு போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு களைச்சி விடுங்க, இதை கீழே கொண்டு வாங்க. இப்போ வந்து இதை திருப்புங்க, 2 திருப்பு திருப்புங்க. ஓகேவா? இப்போ வந்து டாப் போர்ஷன் சேர்ந்தாச்சு. இது என்ன ஃபார்முலா? ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொன்னது. அதாவது மறைச்சி வச்சு அதை கொண்டு வந்து திரும்பவும் அதை சேர்க்கிறோம். இதுக்கு பேர் தான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. ரொம்ப ஈஸியான ஃபார்முலாங்க. இது வந்து மேல் போர்ஷன் மட்டும் நாம் சேர்த்தியாச்சு. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு ரோ மட்டும் நாம் கரெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோ கரெக்ட் பண்ணோன்னா இங்கே 2 க்ரீன் இருக்குது, இங்கே க்ரீன் வரணும். இங்கே எல்லோ இருக்குங்களா? இங்கே எல்லோ இருக்குது, இங்கே எல்லோ, இங்கே எல்லோ வரணும். அதே மாதிரி இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே ஏற்கனவே ஒன்று இருக்குது, இந்த ப்ளூ இங்கே வரணும், இங்கே ஒரு ப்ளூ வரணும். அடுத்தது ஒயிட்டு, இங்கே ஏற்கனவே 2 அலைன் ஆகிருக்கு, இங்கே ஒரு ஒயிட் வரணும். ஸோ இந்த அலைன்மெண்ட்டை வந்து நாம் அதே சேம் ஃபார்முலாவை வச்சு தான் நாம் கரெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து இது வந்து இங்கே இருக்கக்கூடாது. இந்த ப்ளூ வந்து இந்த ப்ளூ சைடு இருக்கணும், ஒன்று இங்கே இருக்கணும், இல்லைன்னா இங்கே இருக்கணும். ஸோ இதை வந்து நாம் கலைக்க போகிறோம். இதை வந்து கலைச்சிருங்க. கலைக்கணுன்னா நாம் இதை கீழே இறக்கி மேலே ஏற்றுறோம். இது இருக்குது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது. இதை மட்டும் கலைச்சிட்டோம். இப்போ களைஞ்ச காயினை பார்த்துக்குங்க. இப்போ ரெட் இங்கே இருக்குது. இந்த போர்ஷன் வந்து இங்கே கொண்டு வரலாம், அல்லது இங்கே கொண்டு வரலாம், அல்லது இங்கே கொண்டு வரலாம், இங்கே கொண்டு வரலாம். இப்போ ரெட்டு கீழே என்ன கலர் இருக்குது பாருங்கள், ப்ளூ கலர். ஸோ இதை வந்து நாம் ப்ளூ கலர் உள்ள சைடில் வந்து கொண்டு வரணும். ப்ளூ கலர் சைடு இந்த பக்கம் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இந்த ரெட்டை வந்து இங்கே கொண்டு வந்துட்டா இந்த ப்ளூ இங்கே ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆயிடும். இப்போ வந்து இதை நாம் கொண்டு வரலாம். இப்போ வந்து இது வந்து ரைட் சைடில் இருக்குது,
இது மறைச்சு வைக்கிறதுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம். இப்போ வந்து இந்த ரோவை கீழே இருக்குங்க. இப்போ வந்து மறைச்சு வச்சதை ரிலீஸ் பண்ணி திரும்பவும் கொண்டு வாங்க. இப்போ மேலே ஏற்றுங்க. ஓகேவா? இந்த ப்ளூ இங்கே அலைன்மெண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து வேறு காயின் பார்க்கலாம். இது வந்து மஞ்சளுக்கு எல்லோ வந்து எல்லோ இருக்குது ஆல்ரெடி. இது கலைக்கணும், இதையும் கலைக்கணும். ஸோ இது வந்து இந்த ப்ளூ ரெட்டு வந்து இங்கே வரணும். அதனால் இதை வந்து நாம் கலைக்கிறோம். இதை கலைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதை மட்டும் கீழே கொண்டு வந்து கலைச்சிட்றோம். திரும்ப மேலே ஏற்றிடுறோம். இப்போ அடுத்தது வந்து அந்த ப்ளூ இருக்குது, எங்கே இருக்குது பாருங்கள். இந்த ப்ளூ ரெட்டு இது வந்து ப்ளூ சைடு இருக்கிற பக்கம் வரணும். ப்ளூ சைடு இங்கே இருக்குது. ஓகேவா? ப்ளூ இங்கே இருக்குது. இப்போ வந்து இதையை இங்கே கொண்டு வந்துட்டால் இந்த ப்ளூ இங்கே மேட்ச் ஆயிரும். ஸோ இது வந்து சென்ட்ரல் இருக்குது. ஒன்று ரைட் சைடில் கொண்டு போகலாம், இல்லைன்னா லெஃப்ட் சைடில் மறைச்சி வைக்கலாம். நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான். நான் லெஃப்ட் சைடு மறைச்சி வைக்கிறேன். இப்போ இந்த இதை மட்டும் கீழே கொண்டு வர்றேன். மறைச்சி வச்சதை எடுத்துக்கிறேன். இப்போ திரும்பவும் மேலேயே கொண்டு போகிறேன். ஓகேவா? இது அலைன் ஆயிடுச்சு. இந்த மூணுமே அலைன் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன? ஒயிட்டு மூணுமே அலைன் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இது க்ரீன் அலைன் பண்ணணும். க்ரீன் அலைன் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ஒரு காயின் இருக்குது பாருங்கள். ரெட் இங்கே ஏற்கனவே கலைஞ்சிருச்சு. இங்கே வந்து இந்த க்ரீன் இருக்குது. இப்போ வந்து இது வந்து க்ரீன் இருக்கிறதுனால க்ரீன் மேட்ச். இப்போ இந்த காயினை வந்து நாம் இங்கே கொண்டு வரலாம். இந்த காயின் கொண்டு வர்றதுக்கு இங்கே மஞ்சள் கீழே இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? இங்கே மஞ்சள் இருக்குது. இந்த காயின் வந்து இங்கே வரும்போது இந்த மஞ்சள் மேட்ச் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த காயின் லெஃப்டில் இருக்குது. ஸோ இது ரைட்டில் வந்து நம்ம மறைச்சி வைக்கிறோம். இப்போ இதை கீழே கொண்டு வாங்க. இப்போ மறைச்சி வச்சதை திரும்பவும் கொண்டு வாங்க. இப்போ இது மேலே ஏற்றிக்கிறீங்க. ஓகேவா? இது வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இந்த ஒரே ஒரு காயின் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அலைன் ஆகாமல் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அது வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நாம் கலைக்கணும். கலைச்சிட்றோம். ரெண்டாவது வந்து கலைச்சிட்டோம். ரெண்டாவது இங்கே இருக்கிற காயினை வந்து நாம் இங்கே கொண்டு வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கிறது பூரா இங்கே கொண்டு வரலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே கொண்டு வரலாம். ஸோ இப்போ வந்து இங்கே இருக்கிறதுனால இதை வந்து நாம் இங்கே கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே ரைட்டில் இருக்குது. ஸோ லெஃப்டில் மறைச்சி வைங்க இந்த ரோ மட்டும். ஓகே. இப்போ இதை கீழே இருக்குங்க. இப்போ மறைச்சி வச்சதை ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ மேலே ஏற்றுங்க. இப்போ ஓகேங்களா? இது அலைன் ஆயிடுச்சு, இது அலைன் ஆயிடுச்சு, இது அலைன் ஆயிடுச்சு, இது டோட்டலாக அலைன் ஆயிடுச்சு. இது வந்து சின்ன டீ மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த சின்ன டீ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். 3x3 கூப்பில் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு. நீங்கள் எல்லாருமே கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம இந்த ரோவை வந்து இதே மாதிரி இதே ரோவை கரெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபார்முலா இதே ஃபார்முலா தான். கொஞ்சம் அதை வந்து மாற்றி பண்ணணும். இது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன்.